ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த வார்த்தையை கேட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். முன்னாடியெல்லாம் அடிக்கடி நம்ம சேனலில் இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் மாற்றி போடுவோம். இப்போ கொஞ்சம் கேப் விட்டுடுச்சு. இனிமேல் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பாத்திரத்துக்கான வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கான கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சரவணா ஸ்டோர், அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எல்லா விதமான அதாவது உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வரைக்கும் நீங்கள் பல்காகவே வாங்கிக்கலாம். நம்ம இந்த கடையில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் ரைஸ் ஸ்டீமர், வெஜிடபிள் ஸ்டீமர், 2-in-1 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டீமர், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி சரவணாவில் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு தெரியாதவங்களோ இல்லை சாதம் வடிக்கிறதுக்கு பயப்படுறவங்களுக்கோ இந்த பாத்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் உங்களுக்கு கிளிப்பான் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளிப்பான் குக்கர் மாதிரி இது உங்களுக்கு இருக்குது. லிட்டில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 1040 வருது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு நம்பர் 1ல் வரக்கூடியது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 சைஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நமக்கு ஒரு 2 டம்ளர் வேகும். அதில் உங்களுக்கு ஒரு 2 கிலோ பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பாத்திரமுமே அவைலபிளாக இருக்குது. சைஸ் ஏற ஏற உங்களுக்கு ரேட்டுமே வேரி ஆகும். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்கும். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1216 ரூபா. உங்களுக்கு இது 3rd ஒன் சைஸ் வருது. 4த்துமே உங்களுக்கு சைஸ் இருக்குது. நல்லா உங்களுக்கு டைட்டாகவே பிடிக்குது. ஸோ சாதம்லாம் நமக்கு வெளியே கொட்டிடாது. அழகாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சரித்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக நின்றுடும். ஈஸியாக இருக்கும். சாதம் வடிக்க தெரியாதவங்க வாங்கிக்கலாம். சேம் இதுவுமே அதே மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடியது தான். ப்ரே லேடி பிராண்டில் வரக்கூடியது. பிராண்ட் இருக்குது, நான் பிராண்டுமே இருக்குது. இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 லிட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சாதமும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம வேறு கிரேவியெல்லாம் பண்ணும்போது அந்த கிளாஸ் லிட்டு கூட போட்டுக்கலாம். இது ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இந்த சைடில் இருக்குது இல்லையா, அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைட்டாகவே நின்றுடும். ஸோ அதுவுமே நம்ம ஈஸியாக சரித்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பாத்திரம் உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது 1112 ரூபா கிட்ட வருது. உங்களுக்கு ஒரு 2 டம்ளர், 3 டம்ளர், 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ அந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது, காம்பேக்டாக சின்னதாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. அடுத்தடுத்து நம்ம இட்லி பாத்திரம் ஒரு சில ஐட்டம் பார்த்துடலாம். இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா 473 வருது. மினி இட்லியில் உங்களுக்கு ஒரு 3 பிளேட் வரா மாதிரி, 2 பிளேட் வரா மாதிரியான சைஸஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சைஸ், நம்ம காலையிலலாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கிளப்புறப்ப பெரிய பாத்திரத்தை வச்சு ஹரிபரியாக வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி காம்பேக்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இதெல்லாம் டைமும் சேவ் ஆகும் இல்லையா. இது அடுத்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இட்லி ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். 680 வருது. எல்லாமே ஸ்டீல் தான். கைப்பிடி அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம மினி இட்லி பார்க்குறோம் இல்லையா, அதிலே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். 1 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இதில் பிளேட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சைஸ் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். 3 பிளேட் வரும், 4 பிளேட் வரும், சிலதில் 2 பிளேட் வரும். உங்களுக்கு பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 15 இட்லி கிட்ட நம்ம ஊற்றலாம் மினி இட்லியில். 680 பிராண்ட் இருக்குது, நான் பிராண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரீமியம் பிராண்டில் வரக்கூடியது 578 வருது. கொஞ்சம் அழகாக குடுவை மாதிரியும் கிடைக்குது. கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த செட்டிநாடுலலாம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் பெரிய சைஸ், அந்த மாதிரியான பாத்திரமுமே அவைலபிளாக இருக்குது. இது மினி இட்லியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நார்மல் இட்லி. இது 9 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் காட்டுறேன். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி வாங்கிக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 3 சைஸுமே ஸ்மால் அப்படிங்கிறதுனால எடுத்திருந்தேன். இதில் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும், பெரிய ஃபேமிலி, காலை வேளையில் எனக்கு நிறைய இட்லி, 4 பேருக்கெல்லாம் நமக்கு இட்லி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பிலே உங்களுக்கு இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், 4 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி ஒரு 3 பிளேட் 4 பிளேட் வரும். ஸோ இது 2 பிளேட் தான் வருது. 8 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி.
நான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. இது வந்து மங்களம் பிராண்டுன்னு நினைக்கிறேன். 555 வருது. கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள். பிராண்டுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டீமர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இட்லி பாத்திரம், ரைஸ் ஸ்டீமர், வெஜிடபிள் ஸ்டீமர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ரேட் வந்து 2950 கிட்ட வருது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இதுக்கு அழகான கிளாஸ் லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ரைஸ் ஸ்டீமரும் இருக்கும். இட்லி தட்டு வந்து உங்களுக்கு 3ஓ 4ஓ இருந்தது. ஸோ ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இது வந்து ரைஸ் அப்படியே நம்ம எடுத்துருவோம் இல்லையா, உள்ளே வந்து நம்ம வாட்டர் வச்சுட்டு ரைஸ் இதில் போட்டுட்டோம் அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டீம் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து பாத்திரம் வந்து நல்ல அகலமாகவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்து வேகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு இட்லி தட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே ஸ்டீமருமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நான் வந்து தனியாக ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் டீட்டெயில்டாக நான் காமிக்கிறேன் அந்த மல்டிபர்பஸ் ஸ்டீமர் பற்றி. இது கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய இட்லி பாத்திரம், இட்லி தட்டு உங்களுக்கு 2 வரும். கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருந்தது. ஸோ கவுண்டிங் அதிகமாகும். வெளியிலே வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க எத்தனை இட்லி என்ன ரேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்தது. ஸோ ஒன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். இது வந்து 1410 வருது. ப்ரீமியம் ஸ்டீமர் எல்லாமே வந்துடும். ஸ்டீமர் பிளேட்டு, இடியாப்ப பிளேட்டு, இட்லி பிளேட்டு எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த ஹோல்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ஸ்டீமருங்க ரொம்ப நாளாச்சு இல்லையா. அது வந்து இடியாப்ப பிளேட் வரும். தட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 தட்டு இருக்கிற மாதிரி. இதில் வந்து நம்ம கிளாத் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் செலக்டிவாக காமிக்கிறேன். நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துக்கலாம். அடுத்தது மசாலா டப்பா. மசாலா டப்பா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 450 500 இருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நார்மலாக ப்ளெயினாக வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலே 450 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கிளாஸ் லிட்டில் வரக்கூடியது, ஷேப் வேறு வருது இல்லையா, ஸ்கொயர் டைப் வரும், ரெக்டாங்கிள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பிராண்டில் வரக்கூடியது. 1980. ஸோ அதில் நிறைய விதமான மசாலா டப்பா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அந்த ஏர் டைட்டாக வரக்கூடியது. இந்த குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு செஞ்சிடுது இல்லையா, அதுக்கு வந்து அழகாக வந்து இந்த மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெசல்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம நார்மலாக வந்து குழம்பும் எடுத்துகிட்டு போகலாம் சின்ன டப்பாவில். பெரிய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். மளிகை சாமான் எல்லாமே நம்ம போட்டு கொட்டி வச்சுக்கலாம். பருப்பு அந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு டைட்டாக கொடுத்துருக்காங்க. புட்டு மேக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சிரட்டை இட்லி இருக்குது. ஸோ அந்த கீழே வரக்கூடிய பாட்டோடு வச்சுருக்காங்க. வெறும் புட்டு வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் வந்து நியூ அரைவலில் இருந்தது. கிஃப்ட்டுக்காக கூட நமக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அழகாக வாங்கி தரலாம். பாத்திரம் நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். சரவணாவில் பிராஸ் மாதிரி வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. சர்விங்க்கோ டைட்டாக இருக்காது உங்களுக்கு. லிட்டு சும்மா மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். சர்விங்க்கு வந்து சமைச்ச உடனே இதில் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது. சர்விங் பவுல் வித் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 250 260 280 அந்த மாதிரி வரும். ஒரே மாதிரி சைஸில் ஒரே ரேட்டில் உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சரவணாவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்யாண சீர்வரிசையும் நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எது எடுத்தாலும் 100 ரூபா ப்ராடக்ட் வந்து போயிட்டுருக்கு இன்னும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்னா 200 rupees எது எடுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அப்புறமா வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கக்கூடியது கிலோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டீல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். இதெல்லாம் நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சாஸ் பேன், மில்க் பேன் அந்த மாதிரி நம்ம வந்து டீ போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்குது. பிராண்டட்மே கிடைக்கிது. இல்லை பிரபா பிராண்ட் வரும் சரவணா பொறுத்த வரைக்கும். அப்புறம் ப்ரீமியம், ப்ரே லேடி அந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. குக்கர் ஐட்டம் கிடைக்கிது. அதே மாதிரி மிக்சி ஜாரோ இல்லை உள்ள பிளேடோ இல்லை புஷ்ஷரோ, கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே வரக்கூடிய புஷ்ஷர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன ப்ராடக்ட் எங்கே கிடைக்கிது நீங்கள் தேடினீங்கன்னா நேராக கிளம்பி இங்கே போயிடுங்க. என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும் சரவணாவில். இந்த கடை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பாத்திர கடை மட்டுமே இருக்கக்கூடிய பாத்திரக்கடை சரவணாவில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா டெக்ஸ்டைல்லையும் வந்து உங்களுக்கு பாத்திரம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம
என்ன சொல்கிறது, பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் பாத்திரம் அப்படின்னாலே பழைய பாத்திரத்தையும் இங்கே எடுக்கிற பழக்கம் உண்டு. அதனால் குறிப்பாக நான் பாத்திரம் மட்டும் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு மட்டும்தான் நான் போவேன். ஸோ அந்த காலத்துலேருந்து அப்படியே பழகுனனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப். பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடில் வச்சுருக்காங்க. டிஸ்பிளே பீஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹாட் பாக்ஸஸ் கிஃப்ட்டுக்காக நம்ம கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கும் வாங்கி வச்சுக்கலாம். ஹோட்டலுக்கு தேவையானது கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ திரும்பவும் கேட்குறேன், நம்ம வந்து பாத்திரத்துக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாமாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி நிறைய பேர் இதை பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன். இது வந்து கொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது சைஸ் வாரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கீழே வந்து இந்த சீருக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.